ஒரே போராட்டமாக இருக்குது இல்லை? வாழ்க்கைனால போராட்டம் தானே. அதுவும் இயேசுவை பின்பற்றினா போராட்டம் இருக்கும். ஏன் தெரியுமா? நம்ம இயேசுவை பின்பற்றும் போது நமக்கு விரோதி ஒருத்தர் எழும்பிடுவான். அது சாத்தான். ஏன்னா இயேசுவை விரோதிக்கிறதுனால அவன் நம்மையும் விரோதிப்பான். அதனால் இயேசுவை போய் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு தீமை செய்ய ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பான். அது இயேசுவை பாதிக்கும்ல. என் பிள்ளைகளை இவன் தொந்தரவு பண்ணுறானே, என் பிள்ளைகளை இவன் காயப்படுத்துறானேன்னு சொல்லி ஆண்டவர் துக்கப்படுவார்ல, அது அவனுக்கு சந்தோஷம். அதனால தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பிசாசு நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து நம்மளை சோர்ந்து போக, கலங்க பண்ண, பயமுறுத்த ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ பிசாசுனால நம்ம தொந்தரவு பண்ணப்படுறோம்னா பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? சாத்தா இப்போ சும்மா வாலாட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்து விட்டார். அவர் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த போது சாத்தானின் தலையை மிதித்து விட்டார். ஒரு பாம்பு அடிக்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க? தலையடின்னு சொல்லுவாங்க. தலையை நசிக்கிடுவாங்க. தலையை நசிக்கிட்டா பாம்பு அவ்வளோதான், செயலற்று போயிடும். ஆனால் வாழை ஆடிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சாத்தானுடைய தலையை ஆண்டவர் நசிக்கிட்டார் சிலுவையில். இப்போ வாழை தான் ஆட்டிக்கிட்டே இருக்கான். அதை வச்சு தான் பயமுறுத்துறான். அதை பார்த்தோன்னே பயமாக இருக்கும். ஐயோ வாழை ஆடுது, பாம்புக்கு வாழை ஆடுது, நீ பயப்படுவாங்கல்ல. தலையை பாரு, நசுக்கப்பட்டு போச்சு. இயேசு அதனுடைய தலையை மிதிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்ச காலம் தான் அவன் வாழாட்டுவான். அதுக்கப்புறம் கர்த்தர் அவனுடைய தலையை நசுக்கி நம்முடைய காலின்களை போடுவார். அப்போ சாத்தான் நம்முடைய காலுக்கு கீழே. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? இயேசுவின் காலுக்கு கீழே இருக்கிற சாத்தான் உங்கள் காலுக்கு கீழே இருக்கிறான். அதுதான். நீங்கள் ஒன்றும் பயப்படாருங்க. சாத்தான் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், ஐயோ பிசாசு அப்படி செய்யுது, இப்படி செய்யுது, சும்மா பயமுறுத்தி பார்ப்பான். அவன் தலை நசுக்கப்பட்டவன், வாழு தான் ஆடிக்கிட்டு இருக்குது. தைரியமாக சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் சாத்தானே உனக்கு ஆண்டவர் உன்னை நசுக்கி என் காலின்களை போடுவார். நான் உன்னை காலினாலே மிதித்து உன்னை ஜெயம் எடுத்து முன்னேறி போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்க. இப்பவே ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருகிறார். அவ்வளவுதான். ஆண்டவரே, பொல்லாத சாத்தானை சிலுவையிலே தலையை நசிக்க போட்டே நன்றி. எங்கள் காலின்களை நீ நசிக்க போடுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். பிசாசுங்களை ஒன்றும் பண்ண முடியாது. எங்களை ஜெயம் கொடுத்து நடத்துகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.